சக்தி விகட நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நான் இருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா. திருமங்கலத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரில் உள்ளதான் டி அரசப்பட்டின்னு ஒரு கிராமம். அதுதான் என்னுடைய சொந்த ஊர். நான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர். 25 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். கலக்கப்பேர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி தான் அங்கே போனோம். இந்த ஊரில் என்னுடைய குலசாமி, நாங்கள் வழிபடுறது. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கும் குலசாமியாக தான் முத்தையா, முத்து கருப்பண சாமின்னு சொல்லி இன்னொரு பேர்லேயும் மாற்று பேர்லேயும் சொல்லுவோம். முத்து கருப்பண சாமின்னு லென்த்தாக சொல்லுவாங்க, முத்தையான்ற பேரும் சொல்லுவாங்க. நான் சிறு வயது, எங்கள் அப்பா சிறு வயதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப காலமாக வழிபட்டுக்கிட்டு இந்த பேரில் கும்பிட்டு தான் வர்றது. எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு ஒரு சாமியாடின்னு சொல்லுவோம் இல்லையா, நேர்ந்து விரதம் இருந்து சாமியாடி வர்றது, மது அருந்தாமல் வாழ்கிறது. அது இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்ன? அப்படி முத்தையா கோயிலுடைய சிறப்பு அப்படின்னா, இதுக்கு சாமி ஆடுறவங்களோ, இதை வணங்குறவங்களோ, வேண்டுதல் பண்ணுறவங்களோ மதுக்கு இல்லாமல், மது பழக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இருக்கிறது ஒரு 5-6 பேர் தான். எங்கள் அப்பா, சித்தப்பா ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம கைகால் வலிக்குது, உடம்புல கைகால் வலிக்கின்ற போது எந்த பகுதி வலிக்குதோ அதை மட்டும் பொம்மையாக செஞ்சு வைக்கிறது. காலை மட்டும் செஞ்சு வைப்பான். மூட்டு வலியாக இருக்குது ரொம்ப வருஷம், நீ தீர்த்து கொடு முத்தையா அப்படின்னு சொல்லி அது வைக்கிறது. சரி, பொம்மையே வைப்பாங்க. உடல் ரீதியாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க அப்படியும் வைக்கலாம். அதுபோக இது காவல் தெய்வம் எப்போயுமே எங்கே இருக்கும்னா, ஊரோட எல்லை பகுதியில் இருக்கும். ஊருக்கே காவல் காக்கிற காவல் தெய்வம் தான். சிவனுடைய அவதாரங்கள், பல்வேறு அவதாரங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சிவனுடைய அவதாரங்களில் இதுவும் ஒன்று. முத்தையா, முத்து கருப்பண சாமின்றது. ஐயனார் குதிரையில் போய் ஊரவே பாதுகாக்கிறாரு, ஊரை பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு சாமி மேலே என்ன ஈடுபாடுனா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கிராமத்துக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமே. ரொம்ப பெரியவங்களாம் படித்தோடனே உடனே வேலைக்கு போகணுவாங்க. இன்றைக்கி 7ஆந்தேதி முடிக்கணுமோ 8ஆந்தேதி வேலைக்கு போன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் முடியாது. அந்த என்ன படிச்சு இப்படி இருக்கேன்ற போது குடும்ப சுமை, வறுமை, அது ரொம்ப ரொம்ப கடுமையான கிராமம். வறுமைனா அப்படி ஒரு வறுமைக்குள்ள கிராமம். உதாரணத்துக்கு என்னுடைய முதல் நிகழ்ச்சி வரும்போது கூட அதை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் டிவி இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப தான், அதுக்கு முன்னாடி நான் அந்த கோயிலில் இந்த தன்னம்பிக்கை புத்தகத்தெலாம் உட்காந்து படிப்பேன். அப்போ ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும், அதுவும் இருக்காது சில நேரம். தன்னம்பிக்கை புக்கெல்லாம் படித்து நம்ம வந்துடுற மாதிரி சில பழி சொல்லலாம் சொல்லுவாங்க. இவன் படித்து வெந்தாது ஒன்று புறானாக்க அப்படிலாம். அதெல்லாம் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கண்ணீர்லேயே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்து நம்ம மனக்குமுறலோடு வேண்டுதல் பண்ணுறது. ஒன்று தான் நம்பியிருக்கேன், நீங்கள் தான் பண்ணி ஆகணும், நீங்கள் தான் ஏதாவது ஒரு வேலைக்காக நீ சேர்த்து விடுன்னு சொல்லி வேண்டுறது. ஃபுல் டைம் ஒரு புக்கை எடுத்துகிட்டு இங்கேயே உட்காந்துறது. காலிலேருந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே மொத்த சுமையும் நம்ம என்னென்ன கஷ்டத்துக்கு பூரா சொல்லிடுறது. அப்படி இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் வந்ததுக்கு முழுக்க நான் நம்புகிறது எங்கள் குலசாமி தான், இவர் தான். அதுபோக இந்த ஊரில் யார் எந்த பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தாலும் முத்தையான்ற பேரை வச்சு தான் வைப்பாங்க. இப்போ என் பேர் பாருங்க, முத்து. எங்கள் ஊரில் அதிகபட்சமான பேர் ஒரு 40% முத்து. பெண் குழந்தையாக இருந்தால் கூட முத்து மல்லியா, முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி முத்துவை சேர்த்து தான் வைக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஈடுபாடு. மித்த ஊரில் மாதிரி பகட்டு காலெலாம் நகரத்தில் கும்புற மாதிரி இல்லாமல் கிராமத்தில் ரொம்ப உண்மையாக வீட்டுக்கு ஒரு, அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் 50 ரூபா வரி, 50 ரூபா போட்டு அதுக்கு ஒரு சின்ன மைக் செட்டு வச்சு சின்னதாக ஒரு நாடகம் போட்டு எங்களுக்கு அந்த திருவிழா வந்துட்டாலே பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் வருஷத்தில் ஒரு நாள் தான் தோசை சாப்பிட போகிறோம், இட்லி சாப்பிட போகிறோம். அந்த தோசை வாடை அப்படி ஸ்மெல் வந்தாலே அப்படி ஒரு மகிழ்ச்சி. அன்றைக்கி தான் இந்த படங்கள்லாம் தேட்டர்லாம் கிடையாது. நான்லாம் படங்கள் இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் பண்ணுறோம்னா, அன்றைக்கி இந்த சாதாரண ப்ரொஜெக்டை வச்சு 450 ரூபாயில் 2 படம் பெட்டியை வச்சு ஓட்டுவாங்க, திரைக்கட்டி. அப்படி பார்த்தது. அப்படி இந்த திருவிழாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு திருவிழா தான் வருஷத்து எப்படாவது புரட்டாசி மாதம் வரும், முத்தையா கோயில் திருவிழா வரும், நம்மலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை தூக்கி வர்றது, சாமி ஆடி வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். முளைப்பாரின்னு சொல்லி பெண்கள்லாம் அந்த விதைகளை வச்சு முளைப்பாரி எடுத்து வர்றது. இப்படி 3 நாள் திருவிழாவை சந்தோஷமாக ரசிப்போம். அதனால் ஐதீகத்தில் ஆன்மீகத்தில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எத்தனை சாமி கும்பிடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் குலசாமிக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் காவல் தெய்வத்துக்கு முன்னுரை தராமல், முன்மதிப்பு தராமல், முக்கியத்துவம் தராமல் எந்த சாமி கும்பிட்டாலும் ஒரு புண்ணியமும் உங்களை சேரான்வாங்க.
உதாரணத்துக்கு நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதியே வழிபட போனால் கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி இங்கே வராமல் எல்லாருமே அவங்க குலசாமி கூட எந்த கோயில் போனாலும் அந்த சாமியே கேட்பார் அவங்க குலசாமிகிட்ட. உன் பையன் வந்திருக்கான் இப்படி கேட்குறேன் கொடுக்கவான்னு. அப்போ எங்கே மூலஸ்தலமே இதுதான். அதனால் அது எனக்கு நல்லா நிறையா இது வரைக்கும் திருப்பதி வெங்கடாச்சலம் போனதில்லை, நிறையா கோயில் போனதில்லை. நீண்டவங்களையும் ஒரு கார் வாங்கினா கூட இது வரைக்கும் 7 கார் வரைக்கும் மாற்றி மாற்றி வாங்கியிருப்பேன். முதல்ல கொண்டு இங்கே வந்து சாவியை வச்சு சாமி கும்பிட்டு போனால் தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் எனக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. நல்ல ஊரில் நல்ல சாகுபடி வரணும், விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற. இப்போயாவது நவீனம் வந்துடுச்சு. நவீனம் இல்லாதப்போ அவ்வளோ முழு நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த பக்கம் போகிறவங்க செருப்பு காலில் போட்டு போக மாட்டாங்க. கோயிலை தாண்டி போகிறதாட்டி செருப்போ தோளில் துண்டு போட்டோ போகிறது அவமரியாதை மாதிரி நினைக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும், முடியாமல் போயிடும் அப்படின்ற இதெல்லாம் கண் கூட பார்த்தது. அதனால் ரொம்ப தீவிரமான ரொம்ப வீரியமிக்க சாமி முத்துக்கருப்பண்ண சாமின்னு சொல்லி. அதனால் அந்த பேர் எனக்கு வச்சதுனால கூட அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈடுபாடோடு கும்பிட்டதுனால கூட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அது ஒரு காரணமாக அழுத்தி சொல்வேன். ஏன்னா மித்த சாமி கும்பிட்டது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா இதான இப்போ கூட நிறையா பேர் வந்து ஒரு சாமியார் சொன்னார், எல்லா சாமியும் அந்த பிள்ளை கும்பிடுச்சுப்பா, கேரளாவெலாம் போகும், கேரளா பகவதி அம்மன் இந்த கோயிலெலாம் போய் கும்பிடும். இத்தனை சாமி உங்கள் வீட்டு காளி ரொம்ப விரும்பி கும்பிடும். தத்தநெறி சுடுகாட்டில் காளி, இந்த மாதிரி சுடுகாட்டு காளியெல்லாம் கும்பிடும். இவ்வளோ கும்பிட்டு எப்படி ஆச்சுங்க அப்போ நான் கேட்குறப்ப அந்த சாமியார் வந்து சொன்னார், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கே, உங்கள் குலசாமியை வந்து பார்க்கல அந்த அம்மா, எவ்வளோ எத்தனை இடம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சார். இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் உண்டு. நம்புகிற மாதிரியும் இருக்கும். நம்பிக்கை தான். நான் முழுக்க முழுக்க நம்புனது ஒன்றை மட்டும்தான். அது இந்த அளவுக்கு நம்மளுக்கு உயர்வை கொண்டு வந்து சேர்த்ததும் முத்துக்கருப்பண்ண சாமி என்பது நான் கண்கூட பார்த்து சொல்கிறது. அதனால் நிறைய வழிபாடுகள் எங்களுக்கெல்லாம் திக்கு தெரியாதப்ப, பெரிய அறிவுகள் கிடைக்காதப்ப ஒரு பெரிய பொக்கிஷமே நம்பிக்கையே எதுனா இங்கே தான். மணி அடித்து போடும் வேண்டிட்டு இதெல்லாம் நடக்கணும், கல்யாண வேகமாக நடக்கணும், இல்லை வேலை வேகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கலத்திலே மணி அடித்து அந்த பேரை போட்டு வந்து வைக்கிறது. அதுலேயும் நிறையா நடக்குது. நானுமே ஒரு மணி போட்டிருக்கேன். அதே போல் குழந்தை மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் இங்கே தான். இப்போ இந்த ஊர்லேருந்து நிறையா பேர் நகரத்துக்கு போயிட்டாங்க. நகரத்துக்கு போனால் கூட தீபாவளி பொங்கலுக்கோ இல்லை ஆடி அமாவாசைக்கோ ஒரு நாள் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருந்தாலும் வந்துட்டு கும்பிட்டுட்டு மாலை வாங்கி போட்டு, இப்போ பார்த்திங்களா ஒரு 10-12 மாலை போட்டு சாமி மட்டும் வந்துடும். இது மாதிரி எல்லோரும் செய்வாங்க. வெளியூர் போனால் கூட குலசாமின்றது இங்கே தான் இருக்கும். இங்கே அங்கே வந்து கும்பிட முடியாது. அதனால் வெளியூர் போனாலும் யாருமே குலசாமி மறக்காமல் வந்து கும்பிட்றதும் ரொம்ப சாலச் சிறந்தது. அப்படி இருக்குது இன்ன வரைக்கும். அதனால் ரொம்ப அற்புதமான கடல். முதல் மொட்டை போடுறதா இருக்கட்டும், காது குத்து வைக்கிறதா இருக்கட்டும், பையனுக்கு முடி இறக்குறதா இருக்கட்டும், இங்கே தான் குலசாமிகளை தான் செய்கிற வழக்கம். அப்படி பாரம்பரியமிக்க கிராமத்து கோயில்களில் ரொம்ப முக்கியமானது இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் சொல்லக்கூடியது எங்களுக்கு முத்துக்கருப்பண்ண சாமி சொல்லக்கூடிய முத்தியா தான். மாப்பிள்ளை மாரிசாமின்னு சொல்லி நாங்களாம் விளையாண்டு தெரிஞ்ச போய் இந்த திருவிழா எப்போ வரும்னு ஏங்குறது ஒன்று. ஏன்னா திருவிழா அப்போ தான் இந்த தோசை சுடுவோம். அப்போ தான் இந்த உரல் அம்மியவே தேடுவாங்க. ஏதாவது மண்ணுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கும். தோண்டி எடுத்து கழுவி அந்த மாவாட்டும் போது தள்ளி விடுறப்ப அந்த தோசை சுடுற அந்த அப்படியே நாசியில் வந்து அந்த சிம்மல் அடிக்கும் பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் தோசை சாப்பிட்டால் நாங்கள் என்னாப்புல இப்போ வருஷத்தில் ஒரு தடவை தான் மாவாட்டுறது, தோசை சுடுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த இட்லியெல்லாம் வந்து ஓலை கொட்டான அந்த ஓலையில் வந்து நம்ம இன்றைக்கி பொட்டின்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அதில் அடுக்கி வச்சுட்டு ஈர துணியத்தை வைப்பாங்க. இன்றைக்கி மாதிரி ஹாட் பாக்ஸோ ஃப்ரிட்ஜோ அப்போல்லாம் கிடையாது. இந்த இதில் வச்சு தான் உள்ளே வந்து அதை நாங்கள் எடுத்துகிட்டு காய்க்கல டவுசர் தான் போட்டிருப்போம். அந்த டவுசரில் வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே ஓடிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி விளையாட்டாக ஓடியாருது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு திருவிழாப்போ நாடகம் போடுறது, அப்புறம் ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு 2 படம், அதுவும் ஒயிட் அண்ட் பிளாக் படம் பாரு. அப்படி தான் நாளை எம்ஜிஆர் ரசிகராக மாறுறதே அப்படி தான். எம்ஜிஆர் படங்களாக பார்த்து அப்புறம் நான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இப்போ மாதிரி கிடையாது. அரிசியை ஊற போட்டு பையில் போட்டுக்கணும், இல்லாட்டி அரிசியை வறுத்து பைக்கில் போட்டிருப்போம். அப்படியே தூங்கிடும், எறும்பு வச்சுருக்கோம். அப்புறம் சவு மிட்டாய் அப்படி எடுக்கிறது 50 பைசாக்கு இவ்வளோ நீளம் இழுத்து 50 பைசாக்குனா வாட்ச்சு, 4 ரூபாய்க்குன்னா மோதிரம். சில நேரம் அதை கழட்டாமலே படுத்திருப்போம். ஒரு 5500 எறும்பு எங்களை மூச்சு, எங்களையும் கடிச்சும் இல்லாமல் பக்கத்துலையும் கடிச்சு. அப்படிலாம் அந்த 2 படங்கள் பார்க்குறக்கும். அதுபோல் நைட்டு இங்கெல்லாம் எல்லா விஷயமும் ரொம்ப எளிமையாக கிடைச்சிடாது, ரொம்ப கஷ்டம்தான். அதனால் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது, அதுவும் போக அப்போல்லாம் ஃபேன் இருக்காது வீட்டில். சித்திரை மாதம் அந்த வெளியே வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி
நாங்கள் எல்லோரும் ஒரு 10-20 பேர் சேர்ந்து தெருவில் உட்காந்து எல்லோரும் வீட்டு சாப்பாடு ஒன்றா போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அது என்ன விதமான டேஸ்ட்டு அப்படி வந்து ஒருத்தர் ரசச்சோரை கொண்டு வருவேன், ஒருத்தன் புளிச்சோரை கொண்டு வருவேன், ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் விதை மட்டும் கொண்டு வருவேன், கத்திரிக்காய் கூட்டம் மட்டும் கொண்டு வருவேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு மழை இருக்காது 2-3 வருஷம். அப்போ நாங்கள் ஒரு 20 பேர் அந்த சாப்பாடை போட்டுட்டு மலைச்சோறுன்னு சொல்லி வேண்டி கத்திக்கிட்டே போவோம். அந்த ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாத்திரத்தை பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வீடு வீடாக வந்து மலைச்சோறுண்டு எல்லார் வீட்லேயும் சாப்பாடு வாங்குறது. ஒரு சில வீட்டில் சோறு போடுவாங்க, ஒரு சில வீட்டில் கஞ்சி இருக்கும், ஒரு சில ஆள் ஏதாவது பலகாரம் வச்சுருந்தாங்க அதையும் போடுவாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போய் விநாயகர் கோயிலில் இல்லை நம்ம இந்த அம்மன் கோயிலில் முத்துலாய் கோயிலில் இல்லை முத்தம்மன் கோயிலில் இங்கே வந்து எங்கேயாவது வந்துட்டு ஒரு கோவிலில் வந்து எல்லோரும் தலையில் குப்புறகப்படுத்துருவோம். படுத்துட்டு அந்த சட்டியை வச்சுட்டு மேலே எப்போ கெவலி கற்றும்னு பார்த்துட்டே இருப்போம். கெவலின்றது பள்ளி வந்து கற்றுச்சுன்னா உடனே சரி மழை வந்துருந்த வருஷம் அப்படின்ற வேண்டுதல். சில நேரம் இந்த பசி பொறுக்க முடியாமல் அவனே கெவலி மாதிரி சிலர் கட்டுவான். அப்படின்னா ஒருத்தன் ரெடியாச்சு ரெடியாக கத்திச்சு பார்ப்பேன். ஏன்னா அவன் பொறுத்து பார்ப்பேன். அதில் ஒருத்தன் ரொம்ப நேரமாக ஆமாம் சாப்பாடு ஆறியும் போயிடும் வேஸ்ட்டாக போயிருமான்றதுக்காக கெவலி அன்னைக்குன்னு நினச்சி தூங்கிருமா நடந்தது ஞாயிற்றுக்கிழமை பாரு. இப்படியெல்லாம் சிறு சிறு சட்டைகள். அப்புறம் எனக்கு பிடிக்காத அந்த நோட்டை கிழித்து பேப்பர் வச்சுருப்போம், படம் போடும்போது அப்படி தூவி விடுறதுக்காக. அப்படி ஒரு அனுபவம். அன்னைக்கு கற்றுக்கிட்ட அந்த கலை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்கு. இந்த திருவிழா இதில் தான் 1999 கிடையாது, 2000 வருஷத்தில் மேடையில் பேசினதுங்க தான் நம்மளை ஒரு உருப்படி ஆக்கி கொண்டு வந்ததும் எங்கள் குலசாமி தான். எங்கள் அப்பாவே ஒரு சாமி ஆடின்னுவோம். அதாவது இந்த அருவா எடுத்துகிட்டு ஆடிட்டே வர்றது, சாமியாட்டம் ஆடி வர்றது. அவர் பழைய முன்னாள் கிராம முன்சிப்னு சொல்லக்கூடிய வியோவாக இருந்தவர். ஆனால் வேண்டுதல் இருந்து விரதம் இருந்து அந்த இதை செஞ்சுருக்கார். அந்த வயசுலேயும் அக்னி வீரபத்திர சுவாமி இதுக்கு தான் அவர் சாமியாடி வர்றது. இந்த சாமியை வேண்டிக்கிட்டு நிறையா அதே லாட சன்னாசி, முத்தையா, இருளப்ப சுவாமி, இருளாயி, பேச்சியம்மன் அம்மன்களும் இருக்குது. அதுபோக மெயினில் இருக்கிறதான் முத்து கருப்புண சுவாமின்னு சொல்லி தலையாய சாமி. அதுக்கடுத்து ஐயனார், அந்த குதிரையில் உள்ளவர் ஐயனார். நாங்கள்லாம் ஊரில் கிராமங்கள் அந்த காலத்துலேருந்தே ஊரை காவாக்குற சாமின்றது காவல்கார தெய்வம் தான் ஐயனார். வடிவேலுக்குமே அதான் குலசாமி, நடிகர் வடிவேலுக்குமே அவர் பக்கத்தில் ஊர் அவங்க. அப்படி ஐயனார்னு சொல்லுவோம் குதிரையில் போகிறத. முத்து கருப்புண சாமின்ட்டு தனியாக வச்சு இதுதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, ஊரில் எல்லோரும் வழிபடக்கூடிய முதன்மையான சாமி முத்து கருப்புண சாமி. அதில் ஊரில் நன்கொடை வசூல் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி அவங்க தொகையெல்லாம் கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன இது பண்ணிக்கிறது. கொஞ்சம் வசதி உள்ளவங்க அந்த காலத்தில் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி கம்பி கட்டு போகிற பெயிண்ட் அடிக்க இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் வேண்டுதல் பண்ணிவிட்டு எனக்கு பையனுக்கு வேகமாக கல்யாணம் ஆகணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், சரியாயிடணும் அப்படின்போது அவங்க பேரை எழுதி பார்த்திங்களா ஊவையன் ஓட்டு பூமிராஜன் அரசபட்டி இப்படி நானே ஒரு மணி கட்டியிருப்பேன். இது மாதிரி இந்த பண்பாடு இந்த ஒரு ஐதீகம்லாம் உண்டு கிராமத்தில், இன்னும் உண்டு. முழுசாக நம்பி மனக்குமுறலோடு வேண்டும்போது அது நடக்கும் என்பது நான் கண்கூடாக பார்த்தது. அதான் எங்களுடைய ஸ்ரீ முத்து கருப்புண சுவாமி. வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.